சாதித்தொள்ளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. ராமாயணம் யாருடைய பெருமையை சொல்லுகிறது என்ற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்டால் நம்ம எல்லோருக்கும் தோன்றுவது, ராமாயணம் ராமனுடைய பெருமையைத்தானே சொல்லும், இதில் யாருடைய பெருமையை சொல்லுகிறது என்று எப்படி நாம் கேள்வி கேட்க முடியும் என்கிற நிலைதான் நமக்கு வரும். ஆனால் ராமாயணம் ராமனுடைய ஏற்றத்தை சொல்லுகிறதா, சீதாபிராட்டினுடைய ஏற்றத்தை சொல்லுகிறதா என்ற கேள்வி வைக்கிற போது அது சீதாபிராட்டினுடைய ஏற்றத்தை தான் அங்கே சொல்லுகிறது என்றுதான் பிரதானமான விஷயமாக இருக்கும். என்ன காரணம்னா, சீதாபிராட்டினுடைய கடாச்சம் பட்ட யாரையும் ராமபிரான் கொன்றதாக இங்கே எந்த இடத்திலையும் நாம் பார்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்தவன் காக்காசுரன். காக்காசுரன் தாயாக நினைக்க வேண்டிய சீதாபிராட்டியை வேறு தவறான கண்ணோட்டத்தோடு வந்து அவருடைய தேகத்தை தீண்டிவிட்டு போகிறார். அப்படிப்பட்ட காக்காசுரன் ராமனுடைய பாணத்திற்கு பயந்து உலகிலுள்ள எல்லோரிடத்திலும் சரணமடைந்தாலும் கூட யாரும் அவனை காப்பாற்ற முன்வரவில்லை. மீண்டும் என்ன செய்தான்? ராமனிடமே போய் நீ சரணமடைந்தால்தான் இந்த பாவத்திலே இருந்து நீ மீள முடியும், இந்த ஆபத்திலே இருந்து நீ மீள முடியும் என்று சொன்னார். அவனும் ஓடி வந்து ராமனுடைய திருவடிகளிலே விழுந்தான். விழுகிற போது தலைமாறி கால் மாறி விழுந்தான். எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்பது கூட காக்காசுரனுக்கு தெரியாத நிலை. அப்படி விழுந்த காக்காசுரனை திருத்தி அவனுடைய தலையை ராமனுடைய திருவடி பக்கமாக திருப்பி வைத்தால் சீதாபிராட்டி. அப்போது ராமன் என்ன நினைக்கிறார்? இந்த காக்காசூரனுக்கு சீதாபிராட்டினுடைய அனுகிரகம் இருக்கிறது, அதனாலே இவனை நாம் கொல்ல முடியாது என்று முடிவு செய்து தன் பாணத்திற்கு இலக்காக காக்காசூரனுடைய ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்து விட்டார் ராமபிரான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால், எவ்வளவு பெரிய அபராதம் செய்தவனாக இருந்தாலும் பகவானை சரணமடைகிற போது சீதாபிராட்டியை முன்னிட்டு சரணமடைந்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்கிற நிலை இதில் நமக்கு தெளிவாகும். அப்படியானால் இந்த ராமாயணம் சீதையினுடைய ஏற்றத்தை தானே சொல்லுகிறது என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கிற போது, இந்த கருணையை செய்வதற்கு சீதாபிராட்டின் இருந்த 3 குணங்கள் பிரதானமாக இருக்கிறது. முதல் குணம் இரக்கம். அனைத்து உயிர்கள் மேலும் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய இரக்கம், இதைத்தான் கிருபை என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே பகவான் ஒருவனுக்கே உரிமையானவளாக இருப்பது, இது பாரதாந்திரியம். அதற்கடுத்தாற் போல வேறு யாருக்கும் அடிமைப்படாத நிலையிலே இருப்பது, இது அனன்யார்க சேஷத்துவம். இந்த 3 குணங்கள் நிறைந்தவளாக சீதாபிராட்டி இருந்ததனாலே தான் சீதாபிராட்டி யார் யாரை ரட்சிக்க சொல்லுகிறாரோ அவர்களையெல்லாம் ராமன் ரட்சித்து அவர்களை காப்பாற்றினான் என்பதை ராமாயணத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த குணங்களை சீதாபிராட்டி தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களை ராமாயணம் மூலம் நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிற போது, ராமாயணத்தில் 3 இடங்களிலே சீதாபிராட்டி ராமனை விட்டு பிரிகிறார். அப்படி ஒவ்வொரு தடவை பிரிகிற போதும் ஒவ்வொரு குணங்களை சீதாபிராட்டி அங்கே வெளிப்படுத்துகிறார். முதல் முறையாக வனத்திலே இருக்கிற போது சீதாபிராட்டி ராவணனாலே ராமனை விட்டு பிரிக்கப்படுகிறார். அப்படி பிரிக்கிற போது கிருபை என்ற கருணை குணத்தை சீதாபிராட்டி வெளிப்படுத்தினார். எவ்வாறென்று நாம் பார்க்கிற போது, ராவணனாலே சிறைபிடிக்கப்பட்ட தேவமாதர்கள் இலங்கையிலே சிறைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை சிறையிலிருந்து மீட்க வேண்டுமென்றால் நாம் இலங்கையிலே போய் சிறை இருந்தால்தான் ராமன் அங்கே வந்து ராவணனை சம்ஹாரம் செய்து நம்மை விடுவிப்பதன் மூலமாக தேவமாந்தர்களையும் விடுவிப்பான் என்று தேவமாந்தர்கள் மேலே அவன் இறக்கப்பட்டு அங்கே தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை அங்கே உருவானது. இது முதல் பிரிவிலே ராமனை விட்டு ராவணனால் பிரிக்கப்படுகிற போது ஏற்பட்ட முதல் பிரிவினாலே
தன்னுடைய கிருபை என்கிற குணத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில மேலும் இருவரிடத்திலும் கிருபை காட்டினார். திரிசடை கனவிலே ராமன் வெற்றி பெற்றதாகவும் ராவணன் வீழ்ந்து விட்டதாகவும் கனவு கண்டு இது உண்மையிலே நடந்தால் என்ன நடக்கும் என்ற செய்தியை சொல்லுகிற போது 10 மாசம் சீதா பிராட்டியை இம்சை செய்த ராட்சசிகள்லாம் பயந்து நடுங்கினார். ராமன் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு ஆபத்து வருமோ என்று பயந்து இருந்தார். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் உங்களை ராமனிடமிருந்து எந்த ஆபத்தும் வராமல் காக்கிறேன் என்று கிருபையை காட்டினார். உண்மையாகவே ராமன் ராவணனை வெற்றி கொண்ட பிறகு அந்த செய்தியை சீதா பிராட்டியிடம் சொல்ல வருகிறார் ஆஞ்சநேயர். அப்படி வந்தவர், தாயே, உங்களை 10 மாசம் ஹிம்சை செய்த இந்த அரக்கிகளை நான் சிறிது நேரமாவது துன்புறுத்த வேண்டும் என்று கேட்கிறார். நான் அவர்களுக்கு உன்னாலே எந்த ஆபத்தும் வராது என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், அதனாலே அவர்களை நீ எந்த ஹிம்சையும் செய்யக்கூடாது என்று அங்கேயும் சீதா பிராட்டி தன்னுடைய இரக்க குணத்தை காட்டினார். ஆக ராமனை பிரிந்த முதல் பிரிவிலே தன்னுடைய இரக்க குணத்தை விஸ்தாரமாக வெளிப்படுத்தினார் சீதா பிராட்டி. அதற்கு அடுத்தாற் போல 2வது முறை ராமாயணத்திலே பிரிகிறார். எங்கே பிரிகிறார் என்று பார்க்கிற போது, ராவண சம்ஹாரம் முடிந்து ராம பட்டாபிஷேகம் நடந்த பிறகு சீதையும் ராமனும் அயோத்தியிலே பட்டம் செலுத்தி கொண்டிருக்கிற போது அந்த ஊரிலே பிறனுடைய சிறையிலே 10 மாதம் இருந்த சீதா பிராட்டியை தன் மனைவியாக வைத்து ராமன் வாழ்கிறானே என்று ஒருவன் அபவாதம் பேச, அந்த அபவாதத்தை பொறுக்க மாட்டாத ராமன் சீதா பிராட்டியை மீண்டும் காட்டிலே சென்று விடுவதற்கு முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்த ராமன் இளையாழ்வாரை அழைத்து சீதா பிராட்டியை கொண்டு காட்டிலே விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் சீதா பிராட்டியை இந்த அயோத்திவாசிகள் குறை கூறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அயோத்திவாசிகள் முழுவதும் குறை சொல்லவில்லை. அங்கே ஒருவன் சொன்ன அந்த அபவாதத்திற்காக சீதா பிராட்டியை பிரித்து காட்டிலே விட சொன்னார். அப்படி காட்டிலே விடுவதற்காக இளையாழ்வார் அழைத்து செல்கிற போதுதான் சீதா பிராட்டியை ஏன் காட்டிலே விடுகிறோம் என்ற காரணத்தை இளையாழ்வார் சீதா பிராட்டியிடம் தெரிவிக்கிறார். இதை கேட்ட சீதா பிராட்டி மிகவும் மனம் நொந்து, இப்போதே நான் என் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் என்கிற முடிவுக்கு தயாராகிறார். அப்படி இருக்கிற போது சீதா பிராட்டியை தன்னை தேற்றிக் கொள்ளுகிறார். இப்போது ராமன் நாம் காட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நின்ற நிலையிலே தான் நாமும் நிற்க வேண்டும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய நம் இஷ்டத்திற்கு நம் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அப்படி நாம் இறந்தோமானால் இந்த உலகம் சொன்ன பழி உண்மையென்று ஆகிவிடுமே. அதற்கடுத்தாற் போல ராமனுடைய குழந்தைகள் நம் வயிற்றிலே வளர்கிறார்களே, அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமே என்பதையெல்லாம் யோசித்து ராமன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதே நிலையிலே நான் இருக்கிறேன் என்று காட்டிலே வசித்து வருகிறார். இந்த இடத்துல பகவான் நம்மை எப்படி வைத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அப்படி ராமன் ஆசைப்பட்ட பிரகாரமே நான் இருப்பேன் என்று சொன்னதனாலே நான் அவன் ஒருவனுக்கே உரிமைப்பட்டவள் என்கிற அந்த பாரதாந்திரிய குணத்தை வெளிப்படுத்தினார். இது 2வது பிரிவிலே. அதற்கு அடுத்தாற் போல 3வது ஒரு பிரிவு சீதைக்கும் ராமனுக்கும் ஏற்படுகிறது. எங்கே என்றால், ராமாயணம் நிறைவுறுகிற ஒரு நிலையிலே லவகுசர்கள் அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை பிடித்து கொண்டதனாலே சபையை கூட்டி விசாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அந்த சபையிலே சீதா பிராட்டி கைகூப்பி தலைவணங்கி ராமன் முன்னே நிற்கிறார். அங்கே வால்மீகி பகவான் சீதா பிராட்டி எந்த குற்றமும் செய்யாதவள், அவள் நிரபராதி, அவளுடைய மேன்மையை பற்றியெல்லாம் ராமனிடம் எடுத்து சொல்கிறார். இதை கேட்ட ராமன் சொன்னார், சீதா பிராட்டியை பற்றி உங்களை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். அவள் ஒரு குற்றமற்றவள், களங்கமற்றவள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த அயோத்திவாசிகளுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரிய வேண்டுமே. இவர்கள் நம்பக்கூடிய அளவிலே அவள் ஏதாவது செய்தாலானால் நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமபிரான் சொல்லுகிறார். இதை கேட்ட சீதா பிராட்டி தன் 2 கைகளை கூப்பி ஒரு சபதம் செய்கிறார். நான் பகவானை தவிர, ஸ்ரீராமனை தவிர
வேறு யாரையும் மனதாலும் நினைக்காதவளாக, அவனுக்கே உரிமைப்பட்டவளாக, வேற யாருக்கும் உரிமைப்படாதவளாக இருந்தது உண்மையானால் இந்த பூமி பிளந்து எனக்கு இடம் கொடுக்கட்டும் என்கிற ஒரு சபதத்தை செய்தார். அந்த நேரம் பூமியானது பிளந்து உள்ளே இருந்து பூமி பிராட்டியார் சிம்மாசனத்தோடு வெளியே வருகிறார். அப்படி வந்தவர் தன் இரு கைகளாலே சீதா பிராட்டியை அழைத்து சிம்மாசனத்திலே வைத்து பூமிக்குள்ளே சென்று போய்விடுகிறார். இந்த இடத்திலே எந்த குணம் வெளிப்படுகிறது என்றால், நான் பகவானை தவிர வேறு யாருக்கும் உரிமைப்படாதவள் என்ற அனன்யார்க சேஷத்துவம் என்கிற குணம் வெளிப்படுகிறது. ஆக ராமாயணத்திலே 3 இடத்திலே ராமனை விட்டு சீதா பிராட்டி பிரிந்தது தன்னுடைய 3 குணங்களை வெளிப்படுத்துவதற்காக. இந்த 3 குணங்கள் நிறைந்து இருக்கிறவர்களுடன் பகவானுடைய உண்மையான அன்புக்கு பாத்திரப்பட்டவர்கள். அவ்வாறு இருப்பதனாலே தான் சீதா பிராட்டியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவள் யார் யாரை ரட்சிக்க சொல்லுகிறாரோ அத்தனை பேரையும் ராமபிரான் ரட்சிக்கிறார். அதனாலே தான் நாம் இன்றும் பெருமாள் சன்னதிகளுக்கு செல்கிற போது முதலிலே சீதா பிராட்டியை வணங்கி அங்கே நாம் தம் காரியங்களை தெரிவித்து அதன் பின்னே வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற வழிமுறையை வைத்திருக்கிறார்கள். இதில் இருந்து நாம் பகவானை சரணமடைகிற போது பிராட்டியை முன்னிட்டு சரணமடைந்தால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் சீதா பிராட்டி புருஷாகாரத்தின் மூலமாக ராமபிரான் என்கிற பெருமாள் நமக்கு செய்து தருவார் என்பது இங்கே நிச்சயமாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதனாலே நாமும் பகவானிடத்திலே நமக்கு வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றச் சொல்லுகிற போது பிராட்டியை முன்னிட்டு சரணமடைய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.